ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மனம் மேட்டர்ஸ் பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு பாட்காஸ்ட்டை க்ரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்ட நாலேஜையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் முதல்ல என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். என்னோடய பேர் பரத். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அதில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சின்ன வயசுலேருந்தே சைக்காலஜினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஸ்கூலில் மார்க்ஸ் கம்மியாக இருந்தனால அந்த கோர்ஸை சூஸ் பண்ண முடியல. பட் அதனால் நான் விடலை. செல்ஃப் லேர்னிங் மூலமாக சைக்காலஜி புக்ஸ் படித்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் இந்த மனம் மேட்டர்ஸ் பாட்காஸ்ட்டில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் சைக்காலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாபிக், வாட் இஸ் லவ்? லவ்னு ஒன்று இருக்கா, இல்லை நம்ம சும்மா ஃபேண்டசிக்காக பண்ணிகிட்டு இருக்கோமா? அப்சல்யூட்லி இந்த காலத்தில் 90% பேர் ஃபேண்டசிக்காக தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம வளர்ந்தது அப்படி லவ் ஃபிலிம்ஸ் பார்த்து லவ் சாங்ஸாக கேட்டு லவ் பண்ணினா நம்மளும் ஹீரோயின் மாதிரி ஆகிடலாம், எல்லோரும் நம்மளை ஸ்டார் மாதிரி பார்ப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகியிருக்கு. மூவிஸில் வர மாதிரி சீக்வென்ஸ் நம்மளும் ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சைடு இருக்க. செகண்ட் திங், அட்ராக்ஷன். ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்குதுன்னு அட்ராக்ட் ஆகிறது. ஆனால் ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்து வர்றது லவ் இல்லை, அது வேறு. அது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். அப்போ லவ்னால் என்ன? லவ்னால் கம்ஃபர்ட். யார் கூட இருந்தால் நமக்கு ஃபேண்டசி தாட்ஸே வராமல், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் ஓப்பனாக ஹானஸ்ட்டாக ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க முடியுதோ அதுதான், அந்த கம்ஃபர்ட் தான் லவ். ப்ராக்டிக்கலி அந்த மாதிரி பர்சன் கூட தான் நீங்கள் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ண முடியும். அங்கே ரெஸ்பெக்ட் இருக்கும், டிக்னிட்டி இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டோம், இன்னும் ஒரு பாண்ட் இருக்கும் நமக்கு. அவங்களுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க கூட வாழ்ந்த மாதிரி ஒரு டீப் எமோஷ்னல் ஃபீல் இருக்கும். அதுதான் லவ். அப்படி ஒரு லவ் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இதோட இந்த பாட்காஸ்ட் முடியுது. கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Tata, bye bye. See you on next podcast. Bye.